இதே ஆந்திர காட்டுக்குள்ள செம்மரக்கட்டையை நாம் வெட்ட வந்து விட்டோம். யாரு? தமிழர்கள் என்று இன்றைக்கு முதல்வராக இருக்கிற ஐயா சந்திரபாபு நாயுடு போன முறை முதலமைச்சராக இருக்கும்போது சுட்டு நடுக்காட்டுகளை போட்டவள. என்ன கொடுமைனா, கட்டையிலேயே எண்ணு போட்டிருக்கு நம்பரு. நம்ம தமிழர்கள் நம்ம ஆளுங்க செத்து கிடந்த காலையும் நம்பர் போட்டு வச்சுருக்கான். இப்படி மரக்கட்டையும் மானத்தமிழன் உடலும் ஒன்றா கிடக்கு. இப்போ ஒரு கேள்வி வருது பாருங்க, என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தமிழர்கள் திருடர்கள், செம்மரக்கட்டையை வெட்ட வந்த திருடர்கள். எப்படி மாண்போடு வாழ்ந்த இனம் இங்கே வந்தவனெல்லாம் எவ்வளோ வசதியாக வாழ வச்சுருக்கு. நான் காட்டுக்குள்ளே செம்மரக்கட்டையை திருட வந்தேன், வெட்ட வந்தேங்கிறியே. சரி, அப்படியே வந்தாலும் நான் வெட்டுறதுக்கு கூலிக்கு தானே வந்தேன். வெட்டி அந்த கட்டையை ஏற்றுற முதலாளி அவன் எங்கே இருந்தான்? அவன் உன் நிலத்தில் தானே இருந்தான். ஏன் நீ அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலை? ஏன் நீ அவனை கைது செய்யலை? வெட்ட வந்த கூலி என்னை 20 பேரை சுட்டு கட்டையோட கட்டையாக போட்டியே. அப்போ ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழன் உயிருக்கு இல்லையா என்று இதில் எந்த கட்சிக்காரனாவது கேட்டிருக்கானா? காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக. அன்றைக்கு பிரதமராக இருந்த ஐயா மோடி, இது வருந்தத்தக்கது, இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு வருத்த அறிக்கை இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? நான் வெட்ட வந்தால் என்னை கைது பண்ணி சிறையில் தான் போட்டிருக்கணும். நாங்கள் வழக்காடி தண்டனைகள் வழக்காடி வெளியில் வந்திருப்போம். எப்படி சுட்டு போட்டாய்? சுட்டுக் கொள்கிற அளவிற்கு அது குற்றம் என்றால், செம்மரக்கட்டையை வெட்டி ஏற்றி விற்று கோடிக்கணக்காக லாபம் சம்பாதிக்கிற அவனையே நீ நடவடிக்கை எடுக்கலை. இந்த கேள்வியை யாருமே இந்த கட்சிகள் கேட்கல. எப்படி? இவர்களெல்லாம் உங்களுக்கானவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இவர்கள் எதற்காக உங்களுக்கு நிற்பார்கள்? எதற்கு வந்திருக்கிறார்கள்?